Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 16th and 17th June 2026. The first article related to the G7 summit happened in France. Evian Lee's Baines அப்படின்ற பிளேஸ்ல 50 second meeting. G7 Evian Lee's Baines இந்த பிளேஸ்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் இதில் கலந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். G7 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ developed economies, that is advanced economic countries கலந்துக்கக்கூடிய மீட்டிங். There is no headquarters, no charter, அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் கிடையாது. இட்ஸ் அன் இன்ஃபார்மல் மீட்டிங். எவ்ரி ஜூன் தே வில் மீட் பண்ணுவாங்க எவ்ரி இயர். நோ சார்ட்டர், நோ செக்ரட்டரியேட்டும் கிடையாது. அப்புறம் இம்பார்ட்டண்டா இந்த 1975 ஆயில் கிரைசிஸ் அப்போ இப்போ இருக்கிற மாதிரி அன்னைக்கும் வார்னால ஆயில் கிரைசிஸ், இந்த ஆயில் கிரைசிஸ் ஹேண்டில் பண்றது டெவலப் கண்ட்ரிஸ் ஒரு யூனியன் வேணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த அமைப்பு. G7 பொறுத்தவரையும் நார்த் அமெரிக்கால இருந்து வி ஹேவிங் கனடா அண்ட் யூஎஸ் அண்ட் கனடா. அதுக்கு பிறகு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து யூகே, பிரான்ஸ், தென் இட்டலி, ஜெர்மனி கண்ட்ரிஸ். அப்புறம் ஏஷியால இருந்து ஒரே கண்ட்ரி, தட் இஸ் ஜப்பான். அப்படி G7 கண்ட்ரிஸா இருக்கு. 1998 ரஷ்யா ஜாயின்ட் இன் திஸ் குரூப்பிங் அண்ட் 2014 அவங்க யுக்ரைனோட கிரைமியாவை கேப்சர் பண்ணப்பட்டப்போ ரஷ்யா வாஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் திஸ் குரூப்பிங். அவங்க வெளியேறல. நம்ம G7 கண்ட்ரிஸ் குரூப்பிங் வந்து அவரை ரஷ்யாவை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. ஸோ G7 கண்ட்ரிஸ் ஹேவிங் ஒன்லி 10% ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷன். World population is 10%, 31% of GDP they having. G7 பொறுத்தவரைக்கும் why it is important? Economic influence, அப்புறம் ஃபினான்ஷியல் மார்க்கெட், குளோபல் சப்ளை செயின், இதெல்லாமே ஒரு ரீசனா இருக்கு. எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல டெக்னாலஜிக்கல் கவர்னன்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளைமேட் சேஞ்ச் செக்யூரிட்டி, அப்புறம் டெக்னாலஜி. இந்த வாட்டி ஏஐ பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ ரெகுலேஷன், ஏஐ டிஜிட்டல் கவர்னன்ஸை பற்றி. ஸோ இந்த வருஷம் என்னென்ன தீம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட், அப்புறம் வெஸ்ட் ஏஷியா, தட் இஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இஷ்யூ, அப்புறம் ஏஐயோட ரெஸ்பான்சிபிள் ஏஐ, யூசிங் தி AI in a responsible way, child safety, டிஜிட்டல் கவர்னன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த திங். அப்புறம் டெட் கிரைசிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸோட டெட் ப்ராப்ளம்ஸ் லைக் இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் கடனில் அதிகமாக மூழ்கிற, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ்ட் பை தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரியல் ஓவர் கெப்பாசிட்டி, ட்ரேட் டிஸ்டார்ஷன்ஸ், அப்புறம் சப்ளை செயின் ரெசிலியன்ஸ், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒய் இந்தியாவுக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா குளோபல்ல லீடர்ஸ். ஸோ இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் திஸ் குரூப்பிங். வி ஆர் அட்டெண்டிங் கண்டினியூஸ்லி 7th இயர், இது 8th இயர்னு நினைக்கிறேன். 7 years ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணிட்டோம் கண்டினியூஸா. வி ஆர் இன்வைட்டட் அஸ் அ பார்ட்னர்ல தெர் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல அழைக்கிறாங்க. சரியா? தென் இந்தியா வந்து கண்டினியூஸா அழைக்கப்படுறதுக்கான ரீசன் இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ். அது மாதிரி உக்ரைன் நாடும் கலந்துக்கிட்டாங்க இதுல. why it is important for India? World largest developing country, 5th largest economy. இன்னைக்கு 7th போயிட்டோம், திருப்பி நம்ம ரீபவுன்ஸ் ஆகணும். அப்புறம் இந்தோ பசிபிக்ல we are the important country and global situations like volatile global situations, இதுல எல்லாமே இந்தியாவோட பங்களிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்தியா வந்து அழைக்கப்பட்டிருக்கு. The next article சிக்னிஃபிகன்ஸ் என்ன? டெக் கோஆபரேஷன், டிப்ளமேட்டிக். நம்ம இதுல கலந்துக்கிறதுனால இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னா
நிறைய கண்ட்ரிஸ் கூட தலைவர்கள் இங்கே இருப்பாங்க. தனித்தனியாக மீட் பண்ணுறதுக்கும் தனியாக அவங்களுக்கு கமிட் பண்ணி மீட்டிங் போட்டு மீட் பண்ணுறதுக்கும் இந்த இந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட 7 டெவலப்டு கண்ட்ரிஸோட தலைவர்களை பார்க்க முடியும். கனடா கூட FTA சைன் பண்ணுறதுக்கான நெகோசியேஷன்ஸ் சைட்லைன்ஸில் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை டெவலப்டு கண்ட்ரிஸுக்கு சொல்ல முடியும். So these are the benefits of this grouping and this meeting. The next article related to the India-Slovakia bilateral relationship. நம்மளோட பார்ட்னர்ஷிப் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இப்போ G7 போறதுக்கு முன்னாடி அவர் பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் ஸ்லோவேக்கியா செக் ஸ்லோவேக்கியான்னு இருந்துச்சு 1993. அதுக்கு பிறகு செக் ரிப்பப்ளிக் தனியாகவும் ஸ்லோவேக்கியா தனியாகவும் பிரியப்படுது. தென் ஸ்லோவேக்கியா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பியன் குரூப்பிங்ல வருது. போலாண்ட் இன் த நார்த், செக் வந்து வெஸ்டர்ன் சைட்லையும் நார்த் வெஸ்ட்ல வருது. ஹங்கேரி இந்த சதர்ன் சைட். சரியா? ஸோ ஜிடிபி எடுத்தீங்கன்னா 0.7% ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல 0.7% தான். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. வி ரைஸ்ட் அவர் காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இதில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்தி இருக்கோம். நம்மளோட ட்ரேட் வித் ஸ்லோவேக்கியா 1.28 பில்லியன் யூரோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் ஃபோன்ஸ், ஃபுட்வேர், கார்மெண்ட்ஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், டயர்ஸ், சீட்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் அப்பேரட்டஸ், இம்போர்ட்டு மோட்டார் வெஹிக்கிள்ஸ், மெஷினரிஸ், பம்பு, டிரான்ஸ்மிஷன்ஸ் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 7,000 இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த திங். ஸோ அவ்வளோதான், பெரிய இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி கிடையாது. ஜஸ்ட் டேக் த நியூஸ் அண்ட் மூவ் ஆன். எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் அது வந்து ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடக்க இருக்கு 2026. ஸோ ஆஸ்திரேலியா அதை கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா பையனலும் கண்டக்ட் பண்ண 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டக்ட் பண்றாங்க. ஹோஸ்டட் பை ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணது மல்டிநேஷனல் எக்ஸசைஸ். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி memory chip shortage driving India's inflation. That is memflation அப்படின்னு பேரு. மெமரி இன்ஃப்ளேஷனுக்கு பேர் தான் memflation. We having dynamic, that is RAM, dynamic random access memory and NAND. ஸோ இது வந்து ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ணி தான் இதை டெலீட் பண்ண முடியும். இட்ஸ் பெர்மனன்ட். ரேம்ன்றது இட் வில் சேஞ்ச், நம்ம எரேஸ் பண்ணிக்க முடியும் நார்மலாகவே. ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கேட்ஜெட்ஸ் எல்லாத்துலேயுமே டிவியாக இருக்கட்டும், ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம ஏஐ பேஸ்ட் எல்லாம் பயன்படுத்துறதுனால இனி லாட் ஆஃப் மெமரி டிவைசஸ், மெமரி சிப்ஸ் நமக்கு தேவை. இந்த மெமரி சிப்ஸை தயாரிக்கக்கூடிய நாடுகள் தாய்வான், சவுத் கொரியா, சாம்சங் நிறுவனம். ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாம் அங்கே லிஸ்டாக இருக்கு. யூ கேன் சி ஃப்ரம் த பிடிஎஃப். அது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எப்பவுமே கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ கேன் ஸ்டடி இட். ஸோ இதனால சப்ளை செயினில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதோட ஷார்ட்டேஜ். இது எதனால ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா ஏஐக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த ஆர்டிகிள் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மந்த் வி கவர்ட் ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாயிருச்சு. அதனால எல்லா கம்பெனிஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர்ஸுக்கு நிறைய ரேம் தேவைப்படுது, டிரேம், டைனமிக் ரேம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதை தயாரித்து கொடுக்கக்கூடிய வேலைகள் டிடிஆர், டபுள் டேட்டா ரேட், DDR4, DDR3, DDR2 இப்படி இருக்கு. அது மாதிரி நம்ம இன்னைக்கு மொபைல் ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய லோ பவர் எல்பி டிடிஆர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 32 ஜிகாபைட்ஸ். இது எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்றோமோ அதோட ஃபாஸ்ட் வந்து மொபைலோட ஃபாஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். மெமரி ஸ்டோரேஜ், இதோட மொபைல் ஹேங்கிங் எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். இது வந்து இன்னைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு பிகாஸ் ஃபார் தி ஏஐ. ஸோ அதனால ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40% சப்ளை செயின்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஸ்மார்ட் போன்ஸ், லேப்டாப்ஸ், கேட்ஜெட்ஸோட ரேட் வந்து இனியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதிகமாயிட்டு இருக்கு, இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் கால்ட் அஸ் மெமரி இன்ஃப்ளேஷன் ஆர் மெம்ஃப்ளேஷன் பேர். ஸோ திஸ் கேன் பி, இட்ஸ் அ நியூ டெக்னிக்கல் வேர்ட். ஸோ இது 2 வருஷம் கழிச்சு கூட கேட்பாங்க. சரியா? தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி கிரேப்ஸ் 3. கிரேப்ஸ் 3 அப்படின்றது இட்ஸ் அ காஸ்மிக் ரே அப்சர்வர் அஸ்ட்ரானமி.
இது எங்க இருக்குன்னா ஊட்டியில தான் இருக்கு, உங்க தமிழ்நாட்டில். காமா ரே அஸ்ட்ரானமி பெர் எனர்ஜிஸ் ஃபேஸ் 3 அப்படின்றத இதோட ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன். காஸ்மிக் ரேஸை அப்சர்வ் பண்றது. காஸ்மிக் ரேஸை பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு ஊட்டியில ஒன்று வச்சிருக்காங்க, அப்புறம் லடாக்ல ஒன்று வச்சிருக்காங்க. 2200 மீட்டர்ஸ் நீல்கிரியில இருக்கு. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அவங்க அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அவங்க தான் இதை வச்சிருக்காங்க. காஸ்மிக் காமா ரேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண. காஸ்மிக் ரேஸ் வந்து பூமிக்கு வரும்போது சன் சோலார் ஃபிளேர்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது டெய்லி காஸ்மிக் ரேஸ் பூமிக்கு வரும். பூமிக்கு வரும்போது இட் வில் கிரியேட் அன் ஏர் ஷவர். ஏர் ஷவர் அப்படின்னா நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஏர் கூட அது கான்டாக்ட்ல வரும்போது இட் வில் ஸ்பிளிட், ஏர் ஷவரா வந்து கீழே விடும். அங்க ரீச் ஆகக்கூடியது எல்லா ரேஸும் வந்து மறைஞ்சிரும். ஆனா மியான்ஸ் இருக்குல்ல, மியான்ஸ் வந்து அதிகமா வரும்னு சொல்லப்படுது. மியான்ஸ் இது வந்து பூமியை வந்து ரீச் பண்ணும். எவ்வளவு ஸ்பீட்ல வருதுன்னா 2 மைக்ரோ செகண்ட்ஸ்ல பூமியை வந்து ரீச் பண்ணும். அப்ப அது ரொம்ப ஃபாஸ்டா வர்றதுனால இட் வில் ரீச் மோர் தேன் த ஸ்பீட் ஆஃப் அ லைட் இட் கம்மிங். அப்போ அதை நம்ம அப்சர்வ் பண்றோம். இப்போ ஒரு வாட்டி 1000 மியான்ஸ் வருது, ஒரு வாட்டி 1 லேக் வருது, ஒரு வாட்டி 10,000 வருது, இல்ல ஒரு வாட்டி 20,000 வருதுன்னா எதனால இவ்வளவு மியான்ஸ் வந்திருக்கு அப்படின்னா மற்ற எந்த ரேஸுமே பூமியை வந்து அதிகமா நம்ம சென்ஸ் பண்ண முடியாது. மியான்ஸ் வந்து பூமியை வந்து இடிக்கும், அதனால நம்ம சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த அப்சர்வேட்டரி வைக்கிறாங்க. எதுக்கு இதை பண்றாங்க அப்படின்னா சோலார் ஃபிளேர்ஸ் நடக்கும்போது இல்ல லைக் ஸ்பேஸ் ஃபேப்ரிக்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்போது, பிளாக் ஹோல் பைனரி ஸ்டார்ஸ் வந்து இடிக்கும் போது, பிளாக் ஹோல்ஸ் இடிக்கும் போது, 2 பிளாக் ஹோல்ஸ் வந்து ஜாயின் ஆகும்போது கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்சர்வ் பண்ற மூலமா நம்ம படிக்க முடியும். மியான்ஸ் வந்து அதிகமா வரும். சில டைம்ல 1000 வரும், சில டைம்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், சில டைம்ல இட் வில் கம் 1 லேக். அப்போ நம்ம எதனால இது வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது எந்த அளவு தாக்கத்தை உருவாக்கும், சோலார் ஃபிளேர்ஸ் எல்லாம் பூமி அடிச்சுச்சுன்னா எந்த அளவு தாக்கத்தை உருவாக்கும்ன்றதையும் இதன் மூலமா படிக்க முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். The next article related to India Japan joint credit mechanism. இது ஜஸ்ட் மெக்கானிசம் தான். இப்போ ஜப்பான் கண்ட்ரி இருக்கு, ஜப்பான் வந்து நம்ம கூட பண்றாங்க, இந்தியா கூட ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம்ன்றது என்ன அப்படின்னா ஜப்பானோட டெக்னாலஜி, லோ டிரான்ஸ்மிஷன், லோ எனர்ஜி, லோ எமிஷன் டெக்னாலஜிஸ் லைக் சோலார் பேனல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இந்தியாவில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் they have creating a hydrogen plant, ஹைட்ரஜன் தயாரிக்க, ஹைட்ரஜன் செல்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், கிரீன் ஹைட்ரஜன் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், இல்லைன்னா சோலார் பவர், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சோலாருக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ற மூலமா we are creating energy, it is helping to India to reduce the emission of carbon dioxide. 1 ton of carbon dioxide is equivalent to a rate. இது நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. the rate is fixed by UNFCCC. எந்த அளவுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடை இவங்க இன்வெஸ்ட் பண்ற மூலமா குறைக்கிறோமோ we will give a carbon credit. இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் வீக் சொன்னேன், மியான்மர்ல ஃபர்ஸ்ட் கார்பன் கிரெடிட் வந்து UNFCCC அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவங்க ரிவ்யூ பண்ணி கிரெடிட் கொடுத்துருவாங்க. இது கொடுத்தாங்க அப்படின்னா இதனால இப்போ 10 டன் கார்பன் டை ஆக்சைடு குறையுது அப்படின்றப்போ இந்த கார்பன் கிரெடிட் வில் பி கிவன் ஷேர்ட் வித் இந்தியா அண்ட் ஜப்பான். ஜப்பானுக்கு வந்து இப்போ 60%, இந்தியாவுக்கு வந்து 40% கிடைக்கும். இப்போ அக்ரிமெண்ட்டை பொறுத்து, அது நம்ம என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோமோ அது பொறுத்து. இப்போ 60%னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான பலன் வந்து கிரெடிட்டா அவங்களுக்கு போயிடும். ஸோ தே கேன் டெல் we are reducing the emissions but not in Japan, we are doing it in India. இந்தியாவுக்கும் பெனிஃபிட், ஜப்பானுக்கு இதனால பெனிஃபிட். இந்தியாவுக்கு வந்து டெக்னாலஜி கிடைக்குது, பிளஸ் we are getting clean energy, பிளஸ் கிரெடிட்டும் கிடைக்கும் நமக்கு. இது 40, சில வேளை 80:20 கூட இருக்கலாம் அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட். திஸ் இஸ் கால்ட் அ ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம்னு பேரு. ஸோ இட்ஸ் அண்டர் தி பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். பாரிஸ் UNFCCCயோட பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் 6.2 ஆர்டிகிள்ல வருது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். That's all right. Okay. So now we will move on to the MCQs. You people can read it and answer. So thanks a lot for joining with us.